ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அந்த ரெட் கார்டு இஷ்யூ பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இது வந்து ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ ரெட் கார்டு கொடுத்து 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 வீக்கில் நம்ம பார்த்தோம்னா, ஒரு வாரத்தில் இவ்வளோ நடக்க முடியுமான்ற மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய விஷயம் நடந்துச்சு. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்து கானா வினோத் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி ஒரு நிறையா விஷயம் வந்து இந்த ஒரு வாரத்திலேயே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம வந்து ஏன் இன்னும் அதே விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அதில் வந்து நம்ம பார்க்காத ஒரு சைடு இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் சொல்லணும்ல. அதனால தான் இந்த நம்ம அந்த விஷயத்தில் வந்து பார்க்காத இன்னொரு சைடு வந்து நம்ம அதை பற்றி பேசவே இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து முதல் விஷயமா வந்து அவங்க எதை தாக்குனாங்க அப்படின்னா, சாண்ட்ராவை தான் தாக்குனாங்க. தான் அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து வியானா அண்ட் ரம்யா வந்து சாண்ட்ரா இப்படிலாம் சொல்லி இப்போ இப்படி மாற்றி சொல்கிறாங்க, மாற்றி பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறையா விஷயம் வந்து அவங்க இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ வந்து அதுலேயே வந்து சாண்ட்ராவோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தா, அவங்க திரும்ப அழகாக செஞ்சாங்க. அதுக்கு தவிர வேறு எந்த அவங்க இதுதான் ஜஸ்டிஃபையும் பண்ணல, எதுவும் பண்ணல, அவங்க வந்து அழகாக செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்துட்டு ரெட் கார்டு கொடுங்கன்னு ஒரு வாரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப பார்த்தா ரெட் கார்டை வந்து ரிவோக் பண்ணுங்கன்ற மாதிரி அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. வை பிகாஸ் இது எல்லாமே வந்து ஒரு சாண்ட்ராவோட ரியல் ஃபேஸ் ரிவீல் ஆனதுனாலையோ என்னமோ. அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, இந்த கிளிப்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் போடும்போது அதோட கமெண்ட்ஸில் வந்து ஆக்சுவல் டாக்டர்ஸே வந்து கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆஸ் எ டாக்டராக நான் சொல்கிறேன், இது வந்து பேனிக் அட்டாக்கு கிடையாது, ஃபிக்ஸ் கிடையாது, இந்த மாதிரி அவங்களோட பாயிண்ட்ஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் டாக்டராக சொல்லும் போது அது வந்து இன்னுமே ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஒரு என்னவா இருக்குன்ற மாதிரி யோசிக்க வச்சுது. ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து இப்போ நம்ம காமராஜன் பண்ணதோ இல்லை பார்வதி பேசினதோ பண்ணதோ எதுவுமே வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம பேச போகிறது எல்லாமே அவங்க சைடு தப்பு இருக்குதா, யாரும் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ஒழுங்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ வந்து அதை பற்றி வந்து ஏன் யாருமே வந்து இந்த ரெட் கார்டு இஷ்யூ அப்போ பேசவே இல்லை. இத்தனைக்குமே வந்து அவ்வளோ ரியாக்ட் ஆன போதே ஹவுஸ்மேட்ஸுமே வந்துட்டு ஒரு ரியலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஓவராக வந்து ஹவுஸ்மேட்ஸும் ரியாக்ட் பண்ண போய் தான் வந்து இந்த இஷ்யூ இவ்வளோ பெருசாச்சு. இப்போ வந்து புதுசாக என்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து ட்ரெண்ட் ஆக்குறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து ஒரு காலம் இன் சென்ஸ் கொஞ்சம் வீக்ஸ் முன்னாடி வந்து சாண்ட்ராக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து ஹவுஸ்மேட்ஸ் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ஹேண்டடாக வந்து அவங்க அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணி முடிச்சு அவ்வளோ வந்து சூப்பராக அவங்களால தைரியமாக அதெல்லாம் பண்ண முடியும் போது, உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு அகெயின்ஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து எல்லாருமே யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் தான் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்களை எதிர்க்க முடியல அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து அவங்க சைடில் வந்து எல்லாரையும் எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதாவது ஒன்று வந்து அழுது சாதிக்கிறது, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது அது இருக்குது. பட் வந்து இப்போ இருக்கிறது வந்து அழுது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ஸுமே அழுதாங்கன்னா அழுறதுக்கு வந்து ஒரு பெரிய அந்த இது இப்போதைக்கு இல்லை. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணால் எந்த யூஸும் கிடையாதுன்றது தெரிஞ்சு ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எந்த இதில் வந்து யூஸ் பண்ணாலும் அப்படின்னாலும் நம்ம சைடை வந்து சிம்பத்தி கிரியேட் ஆகி அப்படியே ஒரு நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டர்ஸாக வருவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்க அந்த ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணது வந்து அட் தட் மொமெண்ட்டுக்கு வந்து ஓகே பாவம் அந்த மாதிரி இருந்தது. பட் லேட்டர் அவங்களோட ரியல் ஆக்டிங்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் வந்து ஹெல்த் இஷ்யூ வச்சு யாராவது வந்து ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவாங்களான்ற மாதிரி ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக வந்து அவங்க அதை மாற்றிட்டாங்க. எந்த சீன் வரைக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம நம்பியிருப்போம் அப்படின்னா, அந்த மொமெண்ட்டுக்கு அவங்க மயக்கம் போட்டு பேனிக் அட்டாக் ஆர் ஃபிக்ஸ் ஏதோ ஒன்று வந்து அவங்க லேட்டர் அது கியூர் ஆகி அவங்க நார்மலாகவே பிஹேவ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட வந்து இந்த டவுட் யாருக்குமே வந்திருக்காது. அதுக்கப்புறமும் வந்து பயந்த மாதிரி பண்ணி அதை விட அல்டிமேட் வந்துட்டு விஜய் சேதுபதி அந்த எபிசோடில் வந்துட்டு 2 பேரும் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னும் போது பார்வதி வந்து சாரி கேட்கும்போது அவங்க பண்ணதாக இருக்கட்டும் சரி, காமராஜர் வந்து காலில் வந்து விழும்போதுமே வந்து அவங்க ஒரு மாதிரி கத்தி அழுததாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஓவர் ஆக்டிங்காக தான் இருந்தது. அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இல்லை. மேபி அவங்க அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட இப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஹேட் இருந்திருக்காது அவங்க மேலே. இதில் வந்து என்னன்னா, பார்வதி அண்ட் காமராஜன் அவங்க மயக்கம் போட்டு விழுந்தோம், அவங்க வந்து ஏன் எந்த ரியாக்டும் பண்ணல. சரி, அவங்க ஒரு இதில் வந்து தள்ளி விட்டாங்க அப்படி இருந்தாலும் ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுறாங்கன்னா போயிட்டு பார்க்கணும், அந்த மாதிரி கூட அவங்க பண்ணவே இல்லையே அப்படின்னு கூட வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை பார்வதி காமராஜன் போயிட்டு அவங்கள ஏந்திரிங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தூக்கிட்டு போய் அங்கே கன்ஃபெஷன் ரூமில் விடுறதா அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா மட்டும் இவங்க வந்து பாவம் இவங்க 2 பேரும் ஏதோ அவங்களே திருந்தி அவங்களே போய் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அவங்க ஏதோ கில்ட்டியில் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க நம்பிடுவோமா அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. எப்படி இருக்குன்னா, ஆட்டக்கத்தி படத்தில் வந்து அவர் ஹீரோ சொல்லுவார்ல, இப்போ நான் அழுதா மட்டும் அந்த பொண்ணு வந்து மாமா நான் கூப்பிட போகுது இல்லை அந்த மாதிரி. அதுதான் அவங்க என்னதான் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஒரு நெகட்டிவாக தான் போயிருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க சாண்ட்ராக்கு என்னதான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இல்லை கன்சோல் பண்ணியிருந்தாலும் வந்து பார்வதி அண்ட் காமராஜனுக்கு அந்த நெகட்டிவ் ஷேட் இருந்திருக்கும். அதனால வந்து அவங்க போய் கன்சோல் பண்ணல. விஜய் சேதுபதி எபிசோடில் வந்துட்டு இந்த மாதிரி கேட்டிருப்பாரு, என்னதான் இருக்கட்டும் ஒருத்தவங்க மயக்கம் போட்டு வரும்போது உங்களுக்கு வந்து எப்படி டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்கன்னு வந்து உங்களுக்கு சொல்ல தோணுது அப்படின்னு கேட்டார். அந்த மொமெண்ட்ல அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா இப்போ வந்து அவங்க போய் ஹெல்ப் பண்ணியிருந்தா மட்டும் அவங்க என்ன தூக்கி வச்சு கொண்டாடி இருக்க போகிறாங்க, இல்லை அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க ஆல்ரெடி கெட்டவங்கன்னு ஃப்ரேம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவங்க இன்னும் நல்லது பண்ணி அவங்க என்ன ப்ரூவ் பண்ணும், அட்லீஸ்ட் அவங்க ட்ரூவாவது இருக்காங்கல்ல. இங்கே நோவேர் காமராஜன் ஆர் பார்வதி பண்ணது இங்கே யாரும் ஜஸ்டிஃபையும் பண்ணல, அவங்க பண்ணது கரெக்ட் தான் சொல்ல அவங்க பண்ண தப்பு தான். பட் வந்து ஒருத்தவங்க அவங்களோட வல்னரபிள் சைடு வந்து நான் இதுதான் கெட்டவனா இருந்தாலும் நான் இதுதான் அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணுறது அந்த இருக்கிற தைரியம் வந்துட்டு சாண்ட்ராக் இல்லை அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறேன். அவங்க வந்து இவ்வளோ ஆக்டிங் பண்ணி இவ்வளோ ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி இவ்வளோ ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு வாங்கினது இந்த நேரத்துக்கு பார்த்தா அவங்க எதுவும் ஆயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஒர்க்கான்னு கேட்டால் கிடையாது. இதனால வந்து ஒரு 2 பேர் ரெட் கார்டு வாங்கி அவங்களுக்கு சேலரி இல்லை செலிப்ரேஷன் வர முடியாது, இந்த மாதிரி ஆல்ரெடி சோஷியல் மீடியா ஹேட்டு இந்த மாதிரி நிறைய இது வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம். மேபி அந்த அவங்க அவ்வளோ பெரிய ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா.